வணக்கம் மக்களே. நம்ம போகிற இந்த சினிமா தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான தகவல்கள் உங்களை உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசனோட பட நாயகி பசி கொடுமையால் எய்ட்ஸ் நோய் வந்து துயரமான அவங்களோட இறுதி காலத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க. சில சமயங்களில் திரைப்படங்களில் காட்டப்படுற கதைகள்லாம் நிஜ சம்பவங்களில் ஒரு அதிர்ச்சியை கொடுக்குறதாகவும் சோகங்கள் நிறைஞ்சதாகவும் இருக்கும்னே சொல்லலாம். அதுபோல தான் சினிமா நடிகரோட வாழ்க்கையிலும் நடந்தா அப்படியான ஒரு சோகம்தான் இந்த நடிகைக்கும் நிகழ்ந்திருக்கு. திரையுலகத்தோட ஒரு கரும்புள்ளி நடிகர் ரஜினி கமல் படங்களில் நடித்தவர் தன்னோட இறுதி காலத்தில் சொல்ல முடியாத ஒரு துயரத்துக்கு ஆளாயிருக்காங்க. இந்த தகவல்களில் பல வதந்திகளும் கதைகளும் ஒரு புதைக்குழியாக இருக்குதுன்னே சொல்லலாம். உண்மையாகவே சம்மந்தப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் இது வெளிச்சம். 80களில் உச்ச நடிகையாக இருந்தவங்க தான் நடிகை நிஷா நூர் அவர்கள். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம்னு சொல்லி பல மொழி படங்கள்லையும் நடித்து ரசிகர்கள் மனசில் ஒரு நீங்கா இடம் பிடிச்சவரனே சொல்லலாம். 1980 தமிழில் வெளியான மங்கள நாயகின்ற படத்தின் மூலமாக தான் நடிகையாக நம்ம தமிழ் திரையுலகத்தில் அறிமுகமாயிருக்காங்க. இதுக்கடுத்து இளமை, கோலம், எனக்காக காத்திரு, கமல் நடித்த டிக் டிக்ன்ற படங்கள் எல்லாம் தொடர்ந்து நடிச்சிருக்காங்க. விசுவோட அவள் சுமங்கலி, ரஜினியோட ஸ்ரீ ராகவேந்திரா, பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளியான கல்யாண அகதிகள்னு சொல்லி பல படங்கள்லையும் நடிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழில் பாலச்சந்தர், விசு உள்ளிட்ட இயக்குனரோட படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. தமிழில் மட்டும் இல்லாமல் நிறைய மலையாள படங்கள்லையும் நிஷா நூர் அவர்கள் நடிச்சிருக்காங்க. ஆனால் தொடர்ந்து பட வாய்ப்பு இல்லாத காரணத்தினால வருமானத்துக்கு வேறு வழி இல்லாமல் இருந்ததாகவும் சொல்லப்படுது. காலம் மாற வாய்ப்புகளும் குறைஞ்சி போச்சு. வறுமையால் பாதிக்கப்பட்டிருக்காங்க நிஷா நூர் அவர்கள். அவருக்கு குடும்பத்திலிருந்து எந்த உதவியும் வரல. தனி ஒருவராக போராடி இருக்காங்க. தயாரிப்பாளர் ஒருவரால் பாலியல் தொழிலில் ஈடுபட கட்டாயப்படுத்தப்பட்டதாக சொல்கிறாங்க. அதனால் அவரை யாரும் படங்களில் நடிக்கிறதுக்காக கூப்பிடலைன்ற ஒரு வதந்தியும் பரவி இருந்துச்சு அந்த காலகட்டத்தில். இதுக்கப்புறம் 2007 தர்கா ஒன்றுக்கு முன்னாடி வெளிப்பக்கத்தில் உடல் எலும்புகள்லாம் தெரிய ரொம்ப மோசமான நிலையில் அடையாளம் தெரியாத அளவுக்கு நிஷா நூர் அவர்கள் இருந்திருக்காங்க. அவர் நடிகை என்றே தெரியாத அளவுக்கு அடையாளம் இல்லாமல் மாறி இருந்திருக்காங்க. இஸ்லாமிய அமைப்பு ஒன்று தான் அவருக்கு உதவி செஞ்சதாக சொல்கிறாங்க. கடைசியில் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அவரை பரிசோதித்ததில் அவருக்கு எய்ட்ஸ் பாதிப்பு இருக்கிறது தெரிய வந்திருக்கு. இறுதியாக 2007 ஏப்ரல் 23 இந்த உலகை விட்டு மறைந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களே, இந்த மாதிரியான சினிமா தகவல்கள் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.